இந்த படம் இந்திய பெருங்கடலின் ஒரு தனிமைப்பட்ட தீவில் ஆரம்பிக்கிறது. அங்கே பயங்கரமான குற்றவாளிகள் அனுப்பப்படுறாங்க. ஆயுள் தண்டனை, வெளியே வரவே முடியாது. இந்த தீவு இந்தோனேஷியா உட்பட 12 நாடுகளாலும் பயன்படுத்தப்படுது அவங்க கடுமையான கைதிகளை பாதுகாக்க. அடுத்து ஒரு இளம்பெண் ஜீன் அவளோட அம்மா மாலி கொடூரமான குற்றவாளிகளால விரட்டப்படுற ஒரு பதற்றமான காட்சி. அபாயம் இருந்தாலும் மாலி தன் மகளை காப்பாற்ற வீரத்துடன் போராடுறா. சில தாக்குதல்காரர்களை அடிச்சு துரத்தி விடுறா. ஆனால் அவங்க எண்ணிக்கை அதிகம். மாலியும் ஜீனும் பிடிபடுறாங்க. குற்றவாளிகள் அவங்களை அழைச்சு போக போற நேரத்துல ஒரு புதிய கைதி நிழலிலிருந்து வெளிவரான். இவன்தான் கிம், ஒரு முன்னாள் போலீஸ் அதிகாரி, இன்டர்போல் முகவர். மாஃபியா தலைவனோட குடும்பத்தையே கொலை பண்ணினதற்காக இந்த தீவுக்கு வந்திருக்கான். ஜீனையும் மாலியையும் காப்பாற்ற கிம் துணிச்சலாக போராடுறான். ஒவ்வொரு தாக்குதல்காரரையும் வீழ்த்திடுறான். ஒவ்வொருத்தரா அந்த தாக்குறவங்கள எல்லாரையும் வீழ்த்திட்டு கிம் கேட்கிறாரு ஒருத்தர்கிட்ட, அந்த மனுஷன் எங்க இருக்கான்னு. ஆனா அவன் அதிர்ச்சியோட தெரிஞ்சுக்கிறான். அந்த குற்றவாளிகள் சொல்றாங்க அந்த மனுஷன் தான் அவங்க பாஸ்னு. கிம்மை விட அவங்க அதிகமா பயப்படுறவங்க பாஸ்னு. அவன் ஒரு மாஃபியா லீடரா இருந்திருக்கான். இப்போ அந்த தீவுல இரும்பு முஷ்டியோட ஆட்சி பண்றான். கைதிகளை ஒன்னொன்னா கொல்லுறதுக்கு அவனுக்கு எந்த விதிமுறையும் இல்ல. அந்த நேரத்துல ஜீன் கிம்முக்கு மாலியை காப்பாத்த உதவுறா. பின்னாடி கிம் ஜீன் கிட்ட அவங்க குழுவோட மறைவிடத்துக்கு கூட்டிட்டு போக சொல்றான். மயக்கமா இருக்கிற மாலிய அவங்க கூட்டிட்டு போறாங்க. போய் பார்த்தா நிறைய பயந்த மனுஷங்க அவன் மற்றும் அவன் கொடூர கும்பலை பயந்து ஒளிஞ்சு இருக்காங்க. அந்த மறைவிடத்து லீடர் பாவு கிம்ம வெளியே போக சொல்றா. ஆனா ஜீன் கிம் எப்படி அவளையும் மாலியையும் காப்பாத்தினான்னு விளக்குறா. உடனே பாவு ஜீன அவளோட ஆபத்துல மாட்டிக்கிட்டதுக்கு திட்டுறா. அதனால அவ கிடனப்பாட்டையும் அவ அம்மாவையும் ஆபத்துல மாட்டிவிட்டா. கவலைப்பட்ட பாவு ஜீன் கிட்ட எச்சரிக்கையா இருங்கன்னு சொல்றா. இதற்கிடையில் கிம் பாவிட்ட அவன் எங்க இருக்கான்னு கேக்குறான். அவனை எதிர்க்கவும் தோற்கடிக்கவும் அவன் ஆசைப்படுறான்னு கேள்விப்பட்டதும் பாவுக்கு அதிர்ச்சி. கிம் எதிர்க்கிறது அந்த கொடூர தீவு தலைவனை மட்டும் இல்ல, அவனோட கொடுமைக்கு பேர் போனவனையும். கிம்முக்கும் அவனுக்கும் பல வருஷத்துக்கு முன்னாடி இருந்த கருமையான கதை இருக்கு. கிம்முடைய மனைவியையும் குழந்தைகளையும் கொன்றது அவன்தான். அவன் கொடுமைங்கிறதுல தான் கிம்முடைய கஷ்டம் தெரியுது. பாவு மாலி கிட்ட கூனோட இடம் தெரிஞ்சிருக்கலாம்னு சொல்றான். கிம் ஒன்னும் பேசல. அவன் மறைக்க முயற்சி பண்ற வழியை அவன் முகம் காட்டிக்கிட்டு இருக்கு. சில மணி நேரத்துக்கு பிறகு பாவு கிம் கிட்ட ஒரு கடுமையான எச்சரிக்கை சொல்றான். கூனை எதிர்க்கிறதுல எந்த நம்பிக்கையும் வைக்காதேன்னு சொல்றான். கூன் எவ்வளவு ஆபத்தானவன்னு அழுத்தம் கொடுத்து சொல்றான். பகல் வெளிச்சம் வந்ததும் ஜீன் மகிழ்ச்சி அடைஞ்சா. அவள் அம்மா நல்லா குணமானா. அவளுக்கு சிறிய சந்தோஷம் கிடைச்சது. குற்ற உணர்ச்சியில ஜீன் அவங்க அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்டா. கூனோட ஆட்கள் கொடுமை பண்ணினதுக்கு. கடற்கரை ஓரமா தேடிட்டு இருக்கும்போது சடாரென்னு ஒரு திருப்பம். மாலி கிம்ம பார்த்துட்டா. அவள் தயங்கி அவனை நோக்கி துப்பாக்கியை சுட்டாள். கிம் அதிர்ச்சி அடைந்தான். அப்போதுதான் தெரியுது கிம் மைனஸ் போலீஸ் அதிகாரியா இருந்தப்போ மாலியையும் அவள் கணவனையும் இந்த கொடூர தீவுக்கு அனுப்பியது அவன்தான். அந்த நேரத்துல மாலி 1 மாத கர்ப்பமா இருந்தது கிம்முக்கு தெரியல. இந்த தீவுல ஒரு பெரிய ரகசியம் இருக்கு. மாலியும் அவள் கணவனும் மைனஸ் நிறைய பேரை கொன்ன கொலைகாரங்கன்னா அனுப்பப்பட்டாங்க. கானு தீவுல பிறந்தான் மைனஸ். மாலியோட மறைக்கப்பட்ட கர்ப்பத்தோட எதிர்பாராத பலன் அதிகாரிகளுக்கு கூட தெரியல. கிம்மோட கோபத்தை பார்த்தும் கூனோட இடத்தை சொல்றேன்னு மாலி சொல்றா மைனஸ் அவனை பாதுகாக்க. மாலை நேரம் கிம் எரிமலை நோக்கி போனான். சந்திக்க தீர்மானிச்சு. சட்டென்று ஜீன் அவன் பின்னால வந்தா. மைனஸ் ஆனா ஒரு ஆபத்தான பொறியில மாட்டிக்கிட்டா. அவள் கதறினா. எரிமலைக்கு வேகமா போற வழி தெரியும்னு சொல்லி விடுதலை செய்ய சொல்லி கெஞ்சினா. ஒரு செங்குத்தான கடற்கரை ஓரத்துல நின்னுட்டு ஜீன் கிம் கிட்ட அவங்க கதையை சொன்னா. அப்பா, ஒரு காலத்துல அந்த தீவுல அவர்தான் ராஜா, ஒரு பயங்கரமான கொலைகாரன். ஆனா அப்புறம் நல்லா மாறணும்னு ஆசைப்பட்டாரு. ஆனா அந்த கொடுமைக்காரன் கூன் அவனுக்கு அதிகார ஆசைனா தலைக்கேறும். ஜீனோட அப்பாவையும் அவருக்கு உதவி பண்றவங்களையும் கொன்னுட்டான். கொடூரமா இல்லையா? அப்புறம் கதை கிம் ஜீன் கூட பயணம் பண்றதுக்கு மாறுது. போற வழியில அவங்க கூட்டத்துல இருக்கிறவங்க காயப்பட்டிருக்காங்க. கூனோட ஆளுகளோட அட்டூழியத்துல சிக்கி அடைங்கப்பா. அந்த குழப்பத்துல கிம் அவர் பொண்ணுக்கு பிடிச்ச பொம்மைய பாக்குறாரு. சரியா, அதுதான். அந்த நினைவுல மூழ்கி இருக்கும்போது ஜீனை கூனோட ஆளுங்க கடத்திட்டு போயிடுறாங்க. அடே, கிம் உடனே திரும்பி பார்த்து கூனோட ஆளுகளை பின்தொடர்றாரு. ஒரு கைவிடப்பட்ட கட்டடத்துக்குள்ள அங்க பாருங்க, கூனோட ஆளுகள் கிட்ட கைதிங்க சிக்கி தவிக்கிறாங்க. கிம் நிறுத்தாமல் போராடுறாரு.
கைதிகளை மீட்டு அவங்களை கட்டி போட்ட ஆளுகளை அழிச்சு அந்த கட்டடத்தை காலி பண்ணிட்டு இன்னொரு கட்டடத்துக்குள்ள தைரியமா போறாரு. சூப்பரா. சரி, ஆனா அதிக ஆபத்தான எதிரிகள் அவனை காத்திருக்கிறாங்கன்னு தெரிஞ்சும் கிம் தயங்காம முன்னே போறான். எந்த சவாலையும் சந்திக்க தயாரா 3வது கட்டிடத்தை அடைஞ்சான். அங்கே ஜீன் கைதி, கிம்முக்கு முன்னாடி கூனோட நெருங்கிய கூட்டாளி. பாதுகாப்புல இருக்கான். டென்ஷன் அதிகமாச்சு. காட்டமான சண்டை. ஆனா கிம் பின்வாங்க மாட்டான். அவனோட உறுதியான மனசுல அவனை அந்த ஆளையும் காவலர்களையும் அடிச்சு வென்றுட்டான். கஷ்டப்பட்டு வெற்றி பெற்றான். சீக்கிரமே ஜீனை பாதுகாப்பான இடத்துக்கு போக சொல்றான் கிம். மனமறுப்புல ஜீன் சம்மதிச்சு திரும்பி போறா. கிம் பார்த்துட்டு இருக்க ஒரு எதிரி பின்னால இருந்து வந்து தாக்குறான். ஆனா சரியான நேரத்துல மாலி பாவு அவன் ஆட்களோட வந்தா. ஜீனை தேடிட்டு இருந்தாங்க. சாரி, ஜீன் போயிட்டா. காலி கையா போக மாட்டாங்க. அந்த இடத்துல கைதிகளை விடுவிச்சாங்க. எல்லாரும் தப்பிச்சு போக வாய்ப்பு கிடைச்சிச்சு. கூனுக்குள்ள ஒருத்தன் தப்பிச்சு ஓடி வந்து தலைமையில சொல்றான். அடப்போடி, பயங்கரமான கதை. ஒரு அசுர பலசாலி கூனோட எல்லா ஆளுகளையும் ஒரே அடியா வீழ்த்திட்டான். இப்ப கூனைத்தான் தேடிட்டு இருக்கான். இத கேட்டு கூனுக்கு ஒரு பயங்கரமான நினைப்பு. கடந்த காலத்துல கிம்ம அசிங்கமா துன்புறுத்தி அவன் குடும்பத்தையே அழிச்சிட்டான். இப்போ அவனுக்கு பழிவாங்கும் ஆசை. அதனால தன் சிறந்த வீரர்களை அனுப்பி கிம்ம பிடிச்சிட்டு வர சொல்றான். உடனே சில மணி நேரத்துல ஜீன் கூனோட வில்லாளிகளால சுற்றி வளைக்கப்படுறான். ஒரு பெண் வில்லாளி வில்லை ஏந்தி ஜீனை கொல்ல போறா. ஆனால் அப்போ கிம் வந்து ஜீனை காப்பாத்துறான். வேகமா கிம் ஜீனையும் மற்றவர்களையும் பாதுகாப்பான அறைக்கு கூட்டிட்டு போறான். ஆனால் அந்த குழப்பத்தில ஒரு விஷ அம்பு கிம்முக்கு பின்னாடி குத்திடுது. மாலி அதை பார்த்து உடனே கூனோட ஆட்களை எல்லாம் ஒரே ஓங்காரத்துல தூக்கி சாய்ச்சிட்டாங்க. ஒருத்தரை கூட நிற்கல. ஜீன் பாதிக்கப்படாம இருக்கிறத பார்த்து மல்லி சந்தோஷத்துல பறந்து வந்து ஜீன் கிட்ட ஓடி போறா. அந்த நேரத்துல கிம் மயங்கி விழுந்துடுறான். விஷம் உடம்புல பரவிடுச்சு. வேகமா மல்லி மருந்து கொடுத்து அவசரமா முதலுதவி பண்றா. கிம் உயிர் பிழைச்சிட்டான். கொஞ்ச நேரத்துல பாவும் அவன் கூட்டாளிகளும் கிம் ஜீன் இருக்கிற இடத்துக்கு வந்துடுறாங்க. முதல்ல பா கிம்ம விட்டுட்டு போகலாம்னு நினைச்சான். கூனோட வேற ஒருத்தன் வரப்போறான்னு சொன்னான். ஆனா ஜீன் கெஞ்சி கெஞ்சி கிம்ம விட்டுட்டு போகாதேன்னு கெஞ்சிரா. கிம் ரொம்பவும் பலவீனமா காயப்பட்டிருக்கான். ஜீன் சொல்றத கேட்டு பாவுக்கு இரக்கம் வந்துருச்சு. கிம்ம ஒரு மறைஞ்ச இடத்துக்கு கூட்டிட்டு போகலாம்னு முடிவு பண்றாங்க. அங்க போனதும் பா சிலரைப்பின் வாசல் வழியா ஓடி போக சொல்றான். அவனும் வேற ஒருத்தரும் பின்னால இருந்து காப்பாத்துறாங்க. பாவுக்கும் அவன் கூட்டாளிக்கும் ஒரு பெரிய பிரச்சனை. இவங்க 2 பேருக்கும் மொழி தெரியல. சரியா பேசி புரிஞ்சிக்க முடியல. பாவுடைய கூட்டாளி இந்தோனேஷியாக்காரன். பாவுக்கு ஆங்கிலமோ கொரியனோ தெரியாது. பாவுக்கும் அவனுக்குமான புரிஞ்சிக்க முடியாத பேச்சுல அவங்க 2 பேரும் கவனமா அந்த இடத்துல நகர்றாங்க. அப்போ ஒரு மறைஞ்சு கிடந்த கன்னிவெடி சட்டன்னு பாவுக்கு தட்டு பிடிச்சிச்சு. அவன் மாட்டிக்கிட்டான். ஓடுடா, நீ காப்பாத்திக்கோன்னு அவன் கத்துறான். ஆனா அவன் ஃப்ரெண்டுக்கு புரியல. அவனும் அங்கேயே நின்னுட்டான். 2 பேருமே சேர்ந்து அந்த ஆபத்துல மாட்டிக்கிட்டாங்க. அதே சமயம் கிம் யாருக்கும் தெரியாம ஒரு பாதுகாப்பான இடத்துல போய் சேர்ந்துட்டான். சாமர்த்தியமான டாக்டர்கள் அங்கேயே இருந்து அவனோட காயங்களை கவனிச்சு சிகிச்சை பண்ணிட்டு இருந்தாங்க. அடுத்த இரவு பாவுக்கும் அவன் ஃப்ரெண்டுக்கும் கூன் டீம் கிட்ட கிடைச்சாங்க. அந்த டீமை ஜெருகால்னு ஒரு ரொம்ப கொடூரமான வீராங்கனன் நடத்திட்டு வந்தான். ஜெருகால் சட்டன்னு சொன்னான், பாவுடைய ஃப்ரெண்ட்ஸை எல்லாம் கொல்லணும், ஆனா பாவு உயிரோட இருக்கணும். அடுத்த காலையில பாவு அந்த மறைஞ்சி இருந்த இடத்துக்கு அவசரமா போனான். அவனுக்கு தெரியாம ஜெருகாலும் அவன் டீமும் அவனை மெதுவா ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்க. போய் சேர்ந்த உடனே ஜெருகால் கேட்டான், கிம் எங்கே? அவனை சாகடிக்கணும்னு. யாரும் எதிர்பார்க்காத நேரத்துல ஜெருகால் கொடூரமா கட்டளையிடுறான். அவன் ஆட்கள் எல்லாரையும் கொல்லணும்னு. அந்த நேரத்துல கிம் நஞ்சு அவன் ரத்தத்துல பரவி உயிர் போகும் அளவுக்கு பலவீனமா மயக்கத்துல இருக்கான். ஒரு பயங்கரமான போர் தொடங்குது. பாவோ கூட்டாளிகள் ஜெருகால் ஆட்களோட சண்டையிடுறாங்க. ஒவ்வொருத்தரா விழுறாங்க. அவங்களை எதிர்க்கவே முடியல. இந்த குழப்பத்துல ஜீன் ஜெருகாலை எதிர்க்க முயற்சி பண்றா. ஆனா ஜெருகால் ரொம்ப பலசாலி. அவளை சட்டன்னு தள்ளிவிடுறான். அவளோட அம்மா மாலியையும் தரையில் தள்ளிவிடுறான். மாலி கஷ்டப்படுறத பார்த்த பாவோ ஜெருகால பார்த்தா பார்ப்பான்னு கொலைவெறித்தனமா தாக்குறான். ஆனா ஜெருகால் சாமர்த்தியமா பாவோவை தோற்கடிச்சு அவனை ஒரு ஆபத்தான தியாகம் பண்ண வைக்கிறான். எல்லா நம்பிக்கையும் போச்சுன்னு தோணுச்சு. அப்பதான் கிம் சக்தியோட எழுந்திருக்கான். போர் நடக்கிற இடத்துக்குள் நுழைஞ்சு ஜெருகாலையும் அவன் ஆட்களையும் எதிர்க்கிறான். கிம் பயங்கரமா சண்டையிட்டு ஜெருகால் ஆட்களை எல்லாரையும் தோற்கடிக்கிறான்.
அவன் இறுதியா ஜெருகாலையும் அவன் பலமான கூட்டாளியையும் நேருக்கு நேர் சந்திச்சான். கிம் ஆச்சரியமா ஜெருகால வெல்றது அவன் எதிர்பார்த்ததை விட ரொம்ப சுலபமா இருந்துச்சு. ஆனா ஜெருகாலோட வலிமையான கூட்டாளி மைனஸ், அவன் நம்பிக்கையான நண்பன் மைனஸ் தான் இன்னும் அவனுக்கு சவால் விடுறான். ஆனா கிம்முடைய அசாத்தியமான திறமையும் வலிமையும் நிறுத்த முடியாதது. அவன் கடைசி எதிரியையும் சுலபமா வென்றுட்டான். அந்த மறைவிடத்துல ஜீனும் மாலியும் மட்டும்தான் இருக்கிறாங்க. அவங்க கூட்டாளிகளோட உடம்புகள் சுத்தி கிடக்குது. சோகம் இருந்தாலும் கிம் என்ன பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிட்டான். கண்களில தீர்மானத்தோட கூனோட தலைமையிடத்துக்கு கிளம்பிட்டான். அவன் பொண்டாட்டியையும் புள்ளைகளையும் கொன்னவனை சந்திக்க. கூனோட காவல்காரங்களை விரைவா கொடூரமா தாக்கி அழிச்சிட்டான். இப்போ அவனும் கூனோம் மட்டும்தான் நேருக்கு நேர். இதுதான் கிம்முடைய அதீத கோபத்துக்கு காரணம். இதுதான் கிம் ரொம்ப நாளா காத்திருந்த தருணம். போர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கிம் ஒரு அதிர்ச்சிகரமான ரகசியத்தை வெளியிட்டான். அவனும் இந்த வழியில ஒரு பங்குதான்.